வாருங்க இன்றைய கதைக்கு போகலாம். இந்த கதையின் தலைப்பு நினைவுகள். இந்த கதை அன்றாட வாழ்க்கையை தத்ரூபமா உருவாக்கப்பட்டு இருக்குது. ஒரு கிராமத்தில் மகேஸ்வரி கந்தசாமி என்ற ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்ந்து வர்றாங்க. அவர்களுக்கு 2 பசங்க, ஆணொன்று பெண்ணொன்று. அவர்களும் திருமணம் முடித்து வெளிநாட்டில் தான் வாழ விரும்புகிறோம் என்று சொல்லி கந்தசாமியையும் மகேஸ்வரியையும் தனியாக விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு சென்று தமது வாழ்க்கையை வாழ தொடங்கி விடுறாங்க. அதன் பின் கந்தசாமியும் மகேஸ்வரியும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து ஒற்றுமையாக வாழ்ந்து வர்றாங்க. அவர்கள் 2 பிள்ளைகளும் அவ்வப்போது தொலைபேசியில் பேசிக்கிறாங்க. இப்படியே கந்தசாமியினதும் மகேஸ்வரியினதும் வாழ்க்கை போய்கொண்டு இருந்தது. அவர்கள் இருவரும் அருகிலுள்ள ஒரு பூங்காவிற்கு தினமும் மாலை சென்று அங்கு அமர்ந்து ஓய்வெடுத்து இளைப்பாறி விட்டு வீடு திரும்புறாங்க. அதை தினமும் கவனித்து வந்த அந்த பூங்காவிற்கு காவற்காரன் ஒரு நாள் அவர்கள் இருவரையும் பார்த்து கேட்கிறான், ஐயா, இங்கு தினமும் காதல் ஜோடியில் தான் வந்து நீண்ட மணி நேரம் அமர்ந்து பேசிவிட்டு செல்றாங்க. நீங்களும் புது காதல் ஜோடியோ என்று கிண்டல் செய்கிறான். அதற்கு கந்தசாமி அவனை பார்த்து சொல்றார், ஆம் தம்பி, நீ சரியாத்தான் சொன்னான். நாங்கள் இருவரும் முன்பொரு காலத்தில் நல்ல காதல் ஜோடியாக சுற்றி திரிந்தவர்கள். அதன் பின்பு திருமணம் முடித்து காதல் ஜோடியாக வாழ்ந்தோம். இப்போது 30 வருட காதல் ஜோடியாக வாழ்கிறோம் என்று சிரித்துவிட்டு அங்கிருந்து சென்றார்கள். சில தினங்களாக அந்த பாட்டியின் தாத்தாவும் பூங்காவிற்கு வரவில்லை என்பதை அறிந்த அந்த காவல்காரன் என்ன சில தினங்களாக காணவில்லை என்று யோசித்தான். ஒரு நாள் அந்த தாத்தா மட்டும் அந்த பூங்காவிற்கு வந்தார். அந்த காவல்காரன் மறுபடியும் அந்த தாத்தாவை பார்த்து கிண்டலாக கேட்டான், எங்கே தாத்தா, உங்கள் பெண்புறாவை காணவில்லை, தனியாக வந்தீர்கள், எங்கே உங்கள் ஜோடி புறா எங்கோவோ பறந்து விட்டதோ என்று கிண்டல் செய்தான். அதற்கு கந்தசாமி அவனை பார்த்து கண்கலங்கியவாறு சொன்னார், ஒரு காலத்தில் என் ஜோடி புறாவும் நானும் இந்த பூங்காவிற்கு ஜோடியாகத்தான் வந்தோம். இன்று என் ஜோடி புறா நிரந்தரமாக இனி திரும்பி வராத இடத்திற்கு பறந்து விட்டது. அதுதான் என் ஜோடி புறா இன்று என்னுடன் வரவில்லை. அதுதான் அதன் நினைவுகளை சுமந்து வந்தேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். இவ்வளவுதான் வாழ்க்கை. இதற்கிடையில் இத்தனை சண்டை, எரிச்சல், போட்டி, பொறாமை, கோபம் எதற்கு என்று தனக்குள் நினைத்து மனம் வருந்தினான் அந்த காவற்காரன்.